ஹலோ! ரம புப்புட்டு. அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது முதல் அத்தியாயம். அதற்கு முன்னுரை ஆரம்பிப்போம். சர் பிரான்சிஸ் இளவரசன் சிஐஇ புனித இந்தியா என்பது இந்த புத்தகத்திற்கு பொருத்தமான தலைப்பாக இருக்கும். ஏனென்றால் அது மிகவும் புனிதமானது என்பதால் அது இரகசியமான இந்தியாவுக்கான தேடலாகும். வாழ்க்கையில் புனிதமான விஷயங்கள் வெளிநாட்டில் பகிரங்கமாக சிதைக்கப்படுவதில் இல்லை. மனித ஆன்மாவின் நிச்சயமான உள்ளுணர்வு சிலருக்கு ஒருவேளை யாருக்கும் அணுக முடியாத உள் இடைவெளிகளில் அவற்றை திரும்ப பெறுவதாகும். நிச்சயமாக ஆன்மீக விஷயங்களில் அக்கறை உள்ளவர்களுக்கு மட்டுமே. ஒரு தனி நபரைப் போலவே ஒரு நாட்டும் மிகவும் புனிதமான விஷயங்களை ஒரு நாடு இரகசியமாக வைத்திருக்கிறது. இங்கிலாந்து மிகவும் புனிதமானதாக இருப்பதை ஒரு அந்நியன் கண்டுபிடிப்பது எளிதானது அல்ல. இந்தியாவிலும் அப்படித்தான். இந்தியாவின் மிகவும் புனிதமான பகுதி மிகவும் இரகசியமானது. இப்போது இரகசிய விஷயங்களை மிகவும் தேட வேண்டி இருக்கிறது. ஆனால் தேடுபவர்கள் கண்டுபிடிப்பார்கள். முழு இருதயத்தோடும் உண்மையான உறுதியோடும் தேடுபவர்கள் கடைசியில் அந்த இரகசியத்தை கண்டுபிடிப்பார்கள். திரு பிரிண்டன் அந்த உறுதியை வைத்திருந்தார். இறுதியில் அவர் கண்டுபிடித்தார். சிரமங்கள் மிகவும் அதிகமாக இருந்தன. மற்ற எல்லா இடங்களிலும் போலவே இந்தியாவிலும் நிறைய போலியான ஆன்மீகம் உள்ளது. இதன் மூலம் உண்மை கண்டறியப்படுவதற்கு முன் ஒரு வழியை கட்டாயப்படுத்த வேண்டும். எண்ணற்ற மன கூத்துக்காரர்கள் மற்றும் குழப்பவாதிகள் கூட்டம் உள்ளது. இதன் மூலம் தூய ஆன்மீகத்தை நாடுபவர்களுக்கு தனது வழியில் முழங்க வேண்டும். இந்த ஆண்கள் தங்கள் மன மற்றும் உடல் தசைகளை அசாதாரணமாக திறமையாக இருக்கும் வரை பயிற்றுவித்துள்ளனர். அவர்கள் தங்கள் மன செயல்முறைகளில் மீது கிட்டத்தட்ட முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் வரை அவர்கள் கவனம் செலுத்தும் சக்திகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்களில் பலர் அமானுஷ்ய சக்திகள் என்று அழைக்கப்படுவதை உருவாக்கியுள்ளனர். இவை அனைத்தும் அவற்றின் வழியில் போதுமான சுவாரஸ்யமானவை மற்றும் மனநோய் நிகழ்வுகளில் ஆர்வமுள்ள விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கு மதிப்புள்ளது. ஆனால் அவை உண்மையானவை அல்ல. ஆன்மீகம் பொங்கிவரும் ஊற்றுகள் அல்ல அவை. திரு பிரிண்டன் தேடிக்கொண்டிருந்த இரகசிய புனித இந்தியாவை அவர்கள் உருவாக்கவில்லை. அவர் அவர்களை பார்த்தார், அவற்றை குறிப்பிட்டார், அவர் அவற்றை விவரிக்கிறார். ஆனால் அவர் அவர்களை தள்ளினார். ஆன்மீகம் அதன் மிகச்சிறந்த மற்றும் தூய்மையானதாக அவர் விரும்பியது. இதை அவர் கடைசியாக கண்டுபிடித்தார். மனிதர்களின் வேட்டையாடும் இடங்களிலிருந்து தொலைவில் காடுகளில் ஆழமான அல்லது இமயமலைக்கு இந்தியாவில் உள்ள புனிதமான மனிதர்கள் எப்போதும் திரும்பி வருவதால் திரு பிரிண்டன் இந்தியா மிகவும் புனிதமானதாக கருதும் அனைத்தின் உருவக்கத்தை கண்டார். மகரிஷி பெரிய முனிவர் திரு பிரிண்டனை மிகவும் கவர்ந்த மனிதர். அவர் வகையினர் மட்டுமல்ல. இந்தியாவில் மேலேயும் கீழேயும் மற்றவை அதிகம் இல்லை. ஆனால் மிக மிக குறைவாகவே காணப்படலாம். அவர்கள் இந்தியாவின் உண்மையான மேதைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். மேலும் அவர்கள் மூலமாகவே பிரபஞ்சத்தின் வல்லமைமிக்க மேதை ஒரு வித்தியாசமான அளவில் தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த பூமியில் தேடுவதற்கு மிகவும் தகுதியான பொருட்களில் அவை உள்ளன.
இந்த புத்தகத்தில் அத்தகைய ஒரு தேடலின் முடிவுகள் உள்ளன. பிரான்சிஸ் யங் ஹஸ்பண்ட். நன்றி, வணக்கம். ரமா புப்போட்டு.